ஏயா இந்த புது ஜட்ஜி திடீர்னு எப்படி வந்தான்? அதானே யுவர் ஆனர், இந்த வழக்கை பொறுத்தவரை சாட்சியங்கள் அனைவரும் விசாரிக்கப்பட்டு விட்டார்கள். சாட்சியங்களின்படி ராஜாதான் மிஸ்டர் வேதாச்சலத்தை கொலை செய்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது. ஆகவே கனம் கோச்சார் அவர்கள் மேலான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ரொம்ப அவசரப்படாதீங்க. என்னுடைய குறுக்கு விசாரணை பாக்கி இருக்கு. தாமதத்திற்கு மன்னிக்க வேண்டும் யுவர் ஆனர். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராஜாவுக்காக, அதாவது ராஜேந்திரனுக்காக வக்கீலாக ஆஜராகி இருக்கிறேன். இதோ வக்காலத்து. Yes, you can proceed. Thank you, Your Honor. மேனேஜர் ராமநாதனை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன். Yes, proceed. மிஸ்டர் ராமநாதன், அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ராத்திரி மிஸ்டர் வேதாச்சலம் ராமுவை வீட்டை விட்டு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க ராமுவை சந்திக்கிறதுக்காக பல இடங்கள்ல தேடினதா வாக்குமூலை கொடுத்திருக்கீங்க. எங்கெல்லாம் தேடி பாத்தீங்க? மவுண்ட் ரோடு பூரா தேடினேன். சாந்தோம் பீச்ல இருந்து அண்ணா சமாதி வரைக்கும் தேடினேன். அதுக்கப்புறம் அங்க எல்லாம் அவர் கிடைக்கல. அதுக்கப்புறம் எங்க தேடினீங்க? காம்தார் நகர்ல அவங்க அண்ணன் வீட்டுல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அங்க இருக்கிற ஒரு மளிகை கடைக்கு போன் பண்ணேன். எதுக்காக மளிகை கடைக்கு போன் பண்ணீங்க? ஓஹோ, ஒருவேளை ராஜா வீட்டுக்கு ராமு போயிருப்பாரோன்னு நினைச்சு போன் பண்ணீங்களா? அப்படின்னா நீங்கள் அந்த ஏரியாவில தான் குடியிருக்கீங்களா? நோ நோ, சாந்தோம்ல ஹவுசிங் போர்ட்ல பிளாட்ல தங்கியிருக்கேன். தேர்ட் ஃப்ளோர். அப்படின்னா காம்தார் நகர்ல இருக்கிற மளிகை கடை போன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது வந்து மிஸ்டர் வேதாச்சலம் எனக்கு கொடுத்தார். எப்ப? செத்ததுக்கு அப்புறமா? ஆமா, சாப்பிடறதுக்கு முன்னாலே கொடுத்தார். ஐம் சாரி மிஸ்டர் ராமநாதன், ஐம் சாரி. உங்களுக்கு மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நான் ஞாபகப்படுத்தட்டுமா? நீங்களே காம்தார் நகருக்கு நேரா போய் கடை முதலாளியை பார்த்து நம்பரை வாங்கிக்கிட்டு பப்ளிக் பூத்துக்கு போய் கடைக்கு கூப்பிட்டு ராஜா கூட பேசிருக்கீங்க. ஓகே? நோ யுவர் ஆனர், பொய் பொய். பொய்யா? நான் நிரூபிக்கட்டுமா? அதோ பாருங்க, செகண்ட் ரோல வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அவருக்கு பக்கத்துல ப்ளூ ஷர்ட் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காரு. அவரை ஞாபகம் இருக்கா? இல்ல நான் கூப்பிட்டு அறிமுகப்படுத்தட்டுமா? சார் சார் வேணாம் சார். சார் சார் ஏன் சார்? அவர்கிட்ட தான் நான் போன் நம்பர் வாங்கினேன். இப்பதான் ஞாபகம் வருது இல்ல? நல்ல புள்ள. இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க. எதுக்காக நீங்க ராஜா கிட்ட பேசுனீங்க? என்ன அடைக்குதா? வருது. ராமுதான் வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டாரே, ராஜா கிட்ட சொல்லி சமாதானப்படுத்துவோன்னுட்டு ராஜாவுக்கு போன் பண்ணேன். ஏன் சார், நீங்க தான் ராஜா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடைக்கு போனீங்க. நேரா ராஜா வீட்டுக்கே போய் அவர்கிட்ட பேசிருக்க வேண்டியதானே? ஏன் டெலிபோன்ல தான் பேசணும்னு ஏதாவது பிரார்த்தனை பண்ணிருக்கீங்களோ? அது அது வந்து யுவர் ஆனர், இதற்கு பின்னால் ஒரு பெரிய சதியே நடந்திருக்கிறது. ராமநாதன் டெலிபோன் செய்வதற்கு முன்பாகவே மிஸ்டர் வேதாசலம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்தவர்களே ராமநாதனை விட்டு டெலிபோன் செய்ய சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த கொலைக்கு ராமநாதன் உடந்தை. ராமு எங்கே வரவழைத்து கொலைப்பழியை அவன் மீது சுமத்துவதற்காக இந்த ஏற்பாடு. ஆனா நடந்தது என்ன? துரதிருஷ்டவசமாக டெலிபோன் செய்தியை கேட்டுவிட்டு அங்கு ஓடி வந்த ராஜா குற்றவாளியாக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் உண்மை. மிஸ்டர் ராமநாதன், யூ கேன் கோ. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நாளை காலை வரை கோர்ட் ஒத்திவைக்கப்படுகிறது. மிஸ்டர் சக்கரவர்த்தி, அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ராத்திரி மிஸ்டர் வேதாச்சலம் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது? வேடிக்கையான கேள்வி. உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாம போயிடுமா? வேதாச்சலம் எனக்கு கூட பிறந்த அண்ணன். ஐ மீன் மை பிளட் பிரதர். எவ்வளவு நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சது? அவர் இறந்து போன அரை மணி நேரத்துல நாங்க போயிட்டேன். மிஸ்டர் சக்கரவர்த்தி, வேதாச்சலம் கொலை செய்யப்பட்ட செய்தி அவருடைய மகள் மஞ்சுவை தவிர 4 மணி நேரம் வேறு யாருக்குமே தெரியப்படுத்தவில்லை என்று போலீஸ் ரிப்போர்ட் கூறுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த சமாச்சாரத்தை யாரு உங்கள்கிட்ட சொன்னா? எப்படி நீங்க அரை மணி நேரத்துக்குள்ள இங்க போனீங்க?
எனக்கு போன் வந்துச்சு. யாருகிட்ட இருந்து? வீட்டு வேலைக்காரங்கிட்ட இருந்து. யுவர் ஆனர், வேதாச்சலம் கொலை செய்யப்பட்ட பிறகு 1.25 மணி நேரம் அங்கிருந்து எந்த டெலிபோனும் போகவில்லை என்று டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் ரிப்போர்ட் கூறுகிறது. அப்படி இருக்கும்போது இவருக்கு மட்டும் அங்கிருந்து எப்படி டெலிபோன் போயிருக்க முடியும்? அது அது வந்து அதற்கும் பதில் என்கிட்ட இருக்கு மிஸ்டர் சக்கரவர்த்தி. யுவர் ஆனர், இது வேதாச்சலத்தின் பிரேதத்தினுடைய போட்டோ. போலீஸ் லிஸ்ட் படி இந்த போட்டோவில் உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது, ஒரே ஒரு கைகடிகாரத்தை தவிர. இந்த கடிகாரத்தினுடைய போட்டோவுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? இருக்கு யுவர் ஆனர். 2 கடிகாரத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. போட்டோவுல பாத்தீங்களே, அந்த கடிகாரம் தான் இதோ இது. யுவர் ஆனர், போட்டோவில் இருக்க அந்த கை கடிகாரத்துல தேதியும் நேரமும் நல்லா தெரியுது. போஸ்ட்மார்ட்டத்தின் ரிப்போர்ட்டின் படி கரெக்டா 9:30 மணிக்கு தான் கொலை செய்யப்பட்டிருக்கு. அந்த கை கடிகாரமும் 9:30 மணியை தான் காட்டுது. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், கொலை சரியா 9:30 மணிக்கு நடந்ததா டிஃபென்ஸ் லாயர் சொல்றாரு. கடிகாரத்திலையும் 9:30 மணி காட்டுறதா சொல்றாரு. அப்படின்னா கொலை நடந்தப்போ போலீஸும் கூடவே இருந்து போட்டோ எடுத்தாங்கன்னு சொல்றாரா? நோ நோ, நான் அப்படி சொல்லுவேனா மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்? கொலை நடந்தது 9:30 மணிக்கு. ஆனா போலீஸ் அந்த இடத்துக்கு 11 மணிக்கு தான் போயிருக்காங்க. இந்த போட்டோக்கள்லாம் 11 மணிக்கு தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா கடிகாரத்துல 9:30 மணியை காட்டுது. அதுக்கு காரணம் என்ன? கொலை நடக்கும்போது அந்த கடிகாரம் கீழே விழுந்திருக்கு. அந்த அதிர்ச்சியில கடிகாரம் நின்று இருக்கு. வக்கீல் சார் பேசுறது பாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம். ஆனா அவருடைய கட்ட நேரம் என் வாட்ச் கெட்டு போகல, நல்லாவே ஓடிட்டு இருக்கு. ஓட வச்சிருக்கீங்க மிஸ்டர் சக்கரவர்த்தி. ஃபவுண்டன் பிளாசாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஈஸ்ட் வெஸ்ட் வாட்ச் கம்பெனியில கொடுத்து ஓடாம இருந்த உங்க கை கடிகாரத்தை ஓட வச்சிருக்கீங்க. இதோ அதை ரிப்பேர் செய்த பில்லுடைய டூப்ளிகேட். நீங்க ஒண்ணு செஞ்சிருக்கலாம். ஓடாம இருந்த வாட்சை ஓட வச்ச நீங்க உங்க அட்ரஸையும் மாத்தி கொடுத்திருக்கலாம். அதுல தப்பு பண்ணிட்டீங்களே. யுவர் ஆனர், மிஸ்டர் சக்கரவர்த்தி ரொம்ப அழகா திட்டம் போட்டு இந்த கொலையை செய்திருக்கார். ரொம்ப பிரில்லியண்டா ராஜாவை மாட்டி விட்டு இருக்கார். நிம்மதியா வீட்டுக்கு போயிருக்கார். ஆனா